மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். இது மரச்சிக்கு எண்ணெய். ஸோ இது வந்து சாப்பிட்றது வந்து கஷ்டமாலாம் இருக்காது, நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 83.3ல் இருக்குது. நேற்றோட 200 கிராம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். வெயிட் செக் பண்ணிவிட்டு நல்லா சூடாக வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிச்சிட்டேன். ஸோ குடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்திருந்தேன். பெருசாக எதுவும் எடுக்கல. ஸோ அதுவே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்துட்டு மதியம் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பீன்ஸ் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டு கடுகு வந்துட்டு போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து சேர்த்து கொஞ்சமாக வந்து மசாலா பொடியும் அதுக்கப்புறமா உப்பும் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். ஸோ பொரியல் வந்துட்டு நல்லா வதங்கி வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த சைடில் வந்துட்டு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேலியோவில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி புளி வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் ரெண்டுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ புளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அதிகப்படியாக எடுத்துக்காம தான் ஆரம்பத்தில் இருந்தேன். பட் எடுக்கும்போதும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் தெரில. நான் வந்து ஆம்லேட்க்கெலாம் வந்துட்டு மீன் குழம்பு வந்து தொட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஒன்றும் வெயிட் குறையிறதெல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரில. ஸோ அதனால் நான் வந்து கண்டினியூஸாகவே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பீன்ஸ், அவரைக்காய் இந்த மாதிரி ஐட்டமும் வந்து நம்மளுக்கு பேலியோவில் வந்து அலோட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எனக்கு தெரியல. ஸோ நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து கடகடன்னு குறையும். இப்போயே நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணோன்னா நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த 1 மந்தில் வந்து நம்ம 6K மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து குறைச்சிடலாம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து நான் க்ரீன் டீ குடிக்கிறதோ இல்லைனா வந்துட்டு லைம் வாட்டர் குடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது சூடாக நம்ம குடித்தோன்னா அந்த கிரேவிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். இல்லை ஏதாவது ஸ்வீட்ஸ் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் டார்க் சாக்லேட் வந்து நான் வச்சுருப்பேன். டார்க் சாக்லேட் வந்து ஒவ்வொரு பீஸ் வந்து நான் வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் 2 ஃபிஷ் ஃப்ரை வந்து வச்சுருக்கேன். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது. ஸோ கூட வேணும்னா ஒரு முட்டை வந்து எடுத்துக்கலாம். இடையில நிறைய சூடாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ரொம்ப கொதிக்க இல்லை, ஓரளவு குடிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பசியும் இருக்காது, நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வந்து கண்டினியூ பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் தான் என்னால் வந்து வாக்கிங் போக முடிஞ்சுது. பட் வாக்கிங் போகும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து டிவி பாருங்கள், அப்படி இல்லைனா வந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து போங்க. சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்மில்லில் வந்து போக முடியலன்னா வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது ஒரு ஃப்ரெண்டை வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நீங்களே வந்து போகலனாலும் அவங்க வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து போகாத அன்றைக்கி நீங்கள் போய் கூப்பிட்டுட்டு 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணி வந்து வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போனோன்னா நம்ம ரெகுலராக வந்து வாக்கிங் போயிட்டுருக்கலாம். டின்னர் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னுடைய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து மீன் தான். ஸோ இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் பசுமஞ்சள் வந்து எடுத்திருந்தேன். பசுமஞ்சளோட டீட்டெயில் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பசுமஞ்சள் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிருந்தேன். ஸோ அதோடைய என்னுடைய நைட் டின்னர் வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? உங்களுக்கு வெயிட் லாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.